அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தை அடுத்திருக்கும் என்ஆர்-பாளையம் பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என்னுடைய பேர் ஸ்வேதா. எனக்கு இப்போது 23 வயசு ஆகுது. நான் கடலூர் பாலூர் பகுதியை சேர்ந்த பெண். நான் கடலூர் பெரியார் அரசு கல்லூரியில் BA படித்து வந்தேன். அப்போது கல்லூரியில் படிக்கும்போதே எனக்கு சில ஆண் நண்பர்களுடன் தவறான பழக்கமும் இருந்தது. அதே கல்லூரியில் படித்து வந்த விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தை அடுத்திருக்கும் என்ஆர்-பாளையம் காலனியை சேர்ந்த கருணாமூர்த்தி என்பவரை நான் காதலித்து வந்தேன். இருவரும் கல்லூரியில் படிக்கும்போதே வகுப்பை புறக்கணித்துவிட்டு சினிமாவுக்கு செல்வது, பீச்சுக்கு செல்வது என ஊர் சுற்றியும் திரிந்தோம். கல்லூரி படிப்பு முடித்தவுடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எனவும் முடிவு செய்தோம். அதன்படி நாங்கள் இருவருமே கல்லூரி படிப்பை முடித்ததுமே எங்கள் வீட்டில் எங்களுடைய காதலை தெரிவித்தோம். எங்கள் இரு வீட்டிலும் எங்கள் காதலுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டார்கள். அதனால் கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி இரு வீட்டாருடைய சம்மதத்துடன் எங்களுக்கு திருமணமும் நடந்தது. என்னுடைய மாமனாரின் பெயர் பாண்டியன், மாமியாரின் பெயர் ராணி. என்னுடைய கணவனுக்கு ஒரு தம்பியும் உண்டு. அவன் கொங்கநல்லூரில் இருக்கக்கூடிய அவருடைய பெரியம்மா வீட்டில் தங்கியிருந்தே கல்லூரியில் படித்து வருகிறான். திருமணத்திற்கு பிறகு என்னுடைய கணவனான கருணாமூர்த்தி செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வசூலிக்கும் வேலை செய்து வருகிறார். அதனால் அவர் அங்குதான் தங்கியும் இருப்பார். வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது விடுமுறை தினத்தொன்று தான் அவர் ஊருக்கே வருவார். என்னுடைய மாமனாரான பாண்டியனும் சென்னையில் தங்கியே வேலை செய்து வருகிறார். இதனால் என்ஆர்-பாளையம் வீட்டில் என்னுடைய மாமியாரான ராணியும் நானும் மட்டுமே அங்கு இருந்தோம். என் கணவனின் தம்பியும் வெளியூரில் தங்கிதான் படித்தும் வருகிறார். இந்நிலையில்தான் தீபாவளிக்கு முதல் நாள் கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இரவு வீட்டின் வராந்தாவில் என்னுடைய மாமியாரான ராணியும் வீட்டுக்குள் இருந்த அறையில் நானும் படுத்து தூங்கி கொண்டு இருந்தோம். அப்போது திடீரென்று உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்த நிலையில் அலற ஆரம்பித்தார் என்னுடைய மாமியாரான ராணி. அவருடைய அலறல் சத்தம் கேட்டு அறையை விட்டு வெளியே வந்த நான் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று அலறவும் ஆரம்பித்தேன். இருவரதுடைய அலறலையும் கேட்டு ஓடி வந்த என் பக்கத்து வீட்டிலிருந்த என் கணவனின் சித்தப்பாவும் அக்கம் பக்கத்தினரும் சேர்ந்து என் மாமியார் மீது எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்து படுகாயங்களுடன் இருந்த அவரை மீட்டு உடனடியாக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் ராணிக்கு 80% மேல் தீக்காயங்கள் இருந்ததால் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிம்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி மறுநாள் 31ஆம் தேதி காலை 8:15 மணி அளவில் என்னுடைய மாமியார் பரிதாபமாக உயிரிழந்தார். எனது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த என்னுடைய சின்ன மாமனாரும் என்னுடைய கணவனின் சித்தப்பாவுமான குமாரவேல் தான் ஓடி வந்து தீயை அணைத்து உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்து அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிம்மர் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சையில் இருப்பதாக என்னுடைய கணவனுக்கும் அவருடைய தம்பிக்கும் ஃபோன் பண்ணி தகவலை தெரிவித்தார். என்னுடைய கணவனின் தம்பி உடனடியாக ஜிம்மர் மருத்துவமனைக்கு வந்துவிட்டு தன்னுடைய அம்மாவுக்கு துணையாக இருந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி என்னுடைய மாமியார் மறுநாள் பரிதாபமாக இறந்துவிட்டார். அதன் பிறகு என் மாமியாரின் உடலை தர வேண்டுமென்றால் பிரேத பரிசோதனை செய்த பிறகுதான் உடலை தர முடியும் என அந்த மருத்துவமனையில் கூற, வேறு வழியின்றி என்னுடைய கணவனின் தம்பி காவல் நிலையம் சென்று பிரேதத்தை நல்லடக்கம் செய்ய வேண்டியுள்ளதால் தங்களிடம் புகார் அளிக்கிறேன் எனவும் நடவடிக்கை எடுத்து பிரேத பரிசோதனை செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அதன் பிறகுதான் உயிரிழந்த என் மாமியாரின் உடலானது உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. அப்போது உடற்கூறாய்வில் என்னுடைய மாமியார் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்தது தெரிய வந்தது. இதனால் தன்னுடைய தாயின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக என் மாமியாரான ராணியின் இளைய மகனும் என் கணவனின் கருணாமூர்த்தியின் தம்பியுமான தட்சிணாமூர்த்தி கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருமகளான என்னிடம் விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையிலும் அவர்கள் வைத்திருந்த லத்தியை பார்த்து பயந்து போய் நடந்த அத்தனை உண்மைகளையும் நான் சொல்லிவிட்டேன். தான் தன்னுடைய காதலுடன் சேர்ந்துதான் மாமியாரான ராணியை பெட்ரோலை ஊற்றி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டேன். இதையடுத்து என்னையும் எதிர் வீட்டில் வசித்து வந்த என்னுடைய காதலனான சதீஷ் என்பவரையும் கண்டமங்கலம் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர். போலீசாரிடம் நான் அளித்த வாக்குமூலத்தில் எனது திருமணத்திற்கு பிறகு என்னுடைய கணவனான கருணாமூர்த்தி செங்கல்பட்டில் தங்கி வேலை செய்து வந்தார். வீட்டில் நானும் மாமியாரும் மட்டுமே இருந்தோம். மாமியாரான ராணியும் அடிக்கடி வேலைக்கு சென்று விடுவார்.
கூலி வேலைக்கு சென்று விடுவார். சில நேரங்களில் அவர் வெளியூருக்கும் சென்றும் வேலை செய்வார். அந்த சமயத்திலெல்லாம் இரவு அவர் அங்கேயே தங்கி விடுவார். அதனால் வீட்டில் நான் மட்டுமே தனிமையில் இருந்தேன். வீட்டில் என்னுடைய கணவனும் இல்லை, என்னுடைய மாமியாரும் இல்லை, மாமனாரும் இல்லை, என்னுடைய கணவனின் தம்பியும் இல்லை. யாருமே இல்லாமல் நான் மட்டுமே வீட்டில் தனியாக இருப்பேன். திருமணமான புதிதில் யாரும் இல்லாமல் வீட்டில் தனிமையில் இருப்பது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? அப்படி வாழ்ந்து வந்த எனக்கு 2 மாதங்களுக்கு முன்புதான் எங்களுடைய எதிர் வீட்டில் வசித்த சதீஷ்குமார் என்பவருடன் அறிமுகமானார். அவர் டிரைவராக வேலை செய்கிறார். அவர் என்னிடம் அன்பாக பேசவும் ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் அவர் என்னை விரும்புவதை நான் தெரிந்தும் கொண்டேன். என் மீதும் அவருக்கு ஆசை இருப்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். கணவனும் இல்லாமல் வீட்டில் தனிமையில் இருக்கும் நான் என்னுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ள அவருடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன். நாங்கள் இருவரும் காதலிக்கவும் ஆரம்பித்தோம். சதீஷ்குமார் என்னை அடிக்கடி அவருடைய பைக்கில் என்னை பாண்டிச்சேரிக்கு அழைத்து செல்வார். மாமியாரும் வேலைக்கு சென்று விடுவார் என்பதால் காலையில் சென்றால் மாலையில்தான் இருவரும் வீட்டுக்கு வருவோம். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக வீட்டில் நான் மட்டும் தனிமையில் இருப்பதால் எனக்கு போரடிக்கிறது, அதனால் என்னுடைய தோழியை சென்று பார்த்து வருகிறேன் என்று கூறிவிட்டு செல்வது போல என் காதலுடன் நான் புதுச்சேரிக்கு சென்று சந்தோஷமாக ஊர் சுற்றுவோம். நாங்கள் சில நேரங்களில் எங்களுடைய வீட்டிலும் சரி, வெளியூருக்கு செல்லும் போதும் சரி, அங்கு அறையெடுத்து தனிமையில் உல்லாசமாக இருப்போம். சதீஷ்குமார் சொந்த ஊரிலேயே வேலை செய்வதால் அவருக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. அப்படிதான் வெளியூரில் ஒரு லாட்ஜில் வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பரும் இருக்கிறார். அவர் மூலமாக அந்த லாட்ஜில் எங்களை தங்க அவர் அனுமதிப்பார். நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த லாட்ஜில் தங்கிவிட்டு வருவோம். என் மாமியார் எப்போதெல்லாம் வெளியூரில் தங்குகிறாரோ அப்போது இரவில் என்னுடைய காதலனை என் வீட்டுக்கு அழைத்து இரவு முழுவதும் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருந்து அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வந்தோம். சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய மாமியார் தான் வெளியூரில் தங்குவதாக கூறினார். அதனால் நான் என் காதலனான சதீஷ்குமாரை அழைத்து என்னுடைய வீட்டில் தனிமையில் இருந்தேன். அப்போது திடீரென சொல்லாமல் கொள்ளாமல் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்துவிட்டார். வீட்டில் நானும் சதீஷ்குமாரும் தனிமையில் இருப்பதை அவர் பார்த்து விட்டார். பார்த்தவர் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார். இதையடுத்து என்னை கடுமையாக திட்டிய அவர் தீபாவளிக்கு ஊருக்கு வரும் என் கணவனிடம் இது பற்றி கூறுவதாகவும் சொன்னார். இது குறித்து 30ஆம் தேதி என் காதலனான சதீஷிடம் அது குறித்து கூறினேன். அப்போது மாமியாரை கொலை செய்து விடலாம், எப்படி கொலை செய்யலாம், நம் மீது எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது எனவும் நாங்கள் திட்டம் தீட்டினோம். அவர் கொலை செய்யப்பட்டது போல் தெரியக்கூடாது, அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது போலதான் தெரிய வேண்டும் எனவும் யோசித்தோம். அப்போதுதான் என் மண்டைக்கு ஒரு யோசனை வந்தது. அதாவது என்னுடைய கணவன் வெளியூரில் வேலை செய்கிறார், என்னுடைய கணவனின் தம்பியும் வெளியூரில் படித்து வருகிறார். அவர்கள் எப்போதாவது தான் வீட்டுக்கே வருவார்கள். அதனால் அவர்கள் பயன்படுத்தும் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் இருக்கிறதோ இல்லையோ என்று என் மாமியார் அவர்களுக்காக எப்போதுமே 1 லிட்டர் பெட்ரோலை வாங்கி என்னுடைய வீட்டின் ஃப்ரிட்ஜுக்கு அருகே வைப்பது வழக்கம். இதையே தான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன். அவர் வாங்கி வைத்த அந்த பெட்ரோலை வைத்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்ல நாங்கள் ஒரு திட்டம் தீட்டோம். அதே போல நான் என் காதலனான சதீஷ்குமாரிடமிருந்து 2 லிட்டர் பெட்ரோலை வாங்கி வருமாறும் மேலும் தூக்க மாத்திரைகளை வாங்கி வருமாறும் கூறினேன். அவன் எனக்கு 500 ரூபாய் பணத்தை கொடுத்து நீயே வாங்கி வை, அப்போதான் சந்தேகம் யாருக்கும் வராது என்று கூறினான். அவன் கொடுத்த அந்த 500 ரூபாய் பணத்தில் நான் 2 லிட்டர் பெட்ரோலையும் மேலும் கொஞ்சம் தூக்க மாத்திரைகளையும் வாங்கி அந்த பெட்ரோலை என்னுடைய வீட்டில் மறைத்து வைத்து இருந்தேன். அன்றைய தினமே என் மாமியாரிடம் சென்று நான் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன். உங்களுடைய மகனை பிரிந்து வாழ்ந்த ஏக்கம், திருமணமான புதிதில் அவரை பிரிந்த ஏக்கத்தில் என்னை அறியாமல் நான் தவறு செய்துவிட்டேன். இனிமேல் இதுபோல் நான் தவறு செய்ய மாட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் மகனிடம் கூறி என் வாழ்க்கையை வீணாக்கி விடாதார்கள் என நான் கெஞ்சினேன். அதன் பிறகு தீபாவளிக்கு துணி எடுத்து வரலாம் வாங்க என என் மாமியாரை அழைத்து பாக்கம் கூற்றோடு பகுதிக்கு சென்று துணிமணிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டோம். அதன் பிறகு வீட்டுக்கு வரும் வழியில் ஹோட்டலுக்கு சென்று ஃப்ரைட் ரைஸை வாங்கி கொண்டு இரவுக்கு வீட்டுக்கு வந்தோம். அதன் பிறகு நான் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த அந்த தூக்க மாத்திரைகளை தூளாக்கி பொடியாக்கி அந்த ஃப்ரைட் ரைஸில் கலந்து என்னுடைய மாமியாருக்கு கொடுத்தேன். அவருக்கு ஃப்ரைட் ரைஸ் என்றால் ரொம்ப பிடிக்கும். அவரும் அதை ஆசையாக விரும்பி தின்றார். அதை சாப்பிட்ட என்னுடைய மாமியாரான ராணிக்கு உடனே மயக்கம் வந்தது. இதனால் அவர் எனக்கு நாம் அலைந்து வந்த களைப்பில் எனக்கு தூக்கமாக வருகிறது என்று கூறிவிட்டு அவர் உடனடியாக படுத்து தூங்கிவிட்டார். இதையடுத்து வீட்டுக்கு வரும்படி நான் சதீஷுக்கு ஃபோன் செய்தேன்.
அப்போது இரவு ஒரு 10 மணி இருக்கும். அவர் என்னுடைய வீட்டிற்கு வந்தார். மாமியாருக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து விட்டேன். அதனால் அவர் மயங்கி விட்டார் என்று என்னுடைய காதலனிடம் நான் கூறினேன். அப்போது என் காதலான சதீஷ், உன் மாமியார் தான் அசந்து தூங்குகிறார்களே, நாம் இப்போது அவரை கொல்வதற்கு முன்பு ஒரு முறை உல்லாசமாக இருந்துவிட்டு வரலாமா என கேட்டார். நான் வேண்டாம் வேண்டாம், காரியம் கெட்டுவிடும். நாம் கஷ்டப்பட்டு இந்த பிளான் போட்டிருக்கிறேன். அதனால் என் மாமியார் செத்த பிறகு நாம் எப்போது வேண்டுமானாலும் ஆசை தீர உல்லாசம் அனுபவித்திருக்கலாம். இப்போது வந்த காரியத்தை முடிங்கள் என்று சொன்னேன். அவரும் சரி என்று சொல்லிவிட்டு தூங்கி கொண்டிருந்த என் மாமியார் மீது பெட்ரோலை ஊற்றினார். அப்போது என் மாமியார் லேசாக கண் விழித்தார். ஐயையோ, என் மாமியார் கண் விழித்தால் காரியமே கெட்டுவிடுமே என்று நான் உடனடியாக அவர் மீது தீ வைத்து விட்டேன். சதீஷையும் அங்கிருந்து உடனடியாக போகும்படியும் சொல்லிவிட்டேன். இதையடுத்து மாமியாருடன் சேர்ந்து நானும் என் மீது எந்தவிதமான சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக என் மாமியாரை காப்பாத்துங்க என நான் கூச்சலிட்டேன். அதை கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினருடன் சதீஷும் ஓடி வந்தான். அவனும் சேர்ந்து என் மாமியாரை காப்பாற்றுவது போல நடித்தான். என் மாமியாரை உடனடியாக மருத்துவமனைக்கும் அழைத்துச் சென்றான். எப்படி தீப்பிடித்தது என்று அக்கம்பக்கத்தினர் கேட்டபோது, எனக்கு தெரியாது, நான் உள்ளறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென என் மாமியாரின் அலறல் சத்தம் கேட்டுதான் நான் வெளியே வந்து பார்த்தேன். அவர் மீது தீப்பற்றி எரிந்தது. அதனால் எனக்கு எதுவும் தெரியாது என கூறி கதறி அழுதேன். இதனால் என் மீது யாருக்கும் சந்தேகம் வராது எனவும் நினைத்தேன். ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மூலமாக நான் உங்களிடம் சிக்கிக் கொண்டேன். என் மாமியாரை கொலை செய்துவிட்டு அவர் ஏதோ மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என நாடகம் ஆடலாம் என நினைத்திருந்தேன். ஆனால் நான் இப்படி பரிதாபமாக சிக்கிக்கொண்டேன் என அவர் கூறியிருக்கிறார். திருமணமான 3 மாதத்தில் மாமியாரை மருமகளே உயிருடன் பெட்ரோலை ஊற்றி தான் தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததால் எரித்து கொலை செய்த இந்த சம்பவமானது கடலூரில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.